Hi friends, welcome to Chennai Cooking. வாங்க நம்ம இன்னைக்கு சுவையான ஆட்டுக்கால் பாயா ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த ரெசிபி இடியாப்பம், சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்கூடயும் சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷா இருக்கும். இது மறக்காம நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு உங்களால முழுசா தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு முன்னாடி மறக்காம எங்களோட சேனல் சென்னை குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு எங்களோட சேனலில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெசிபி செய்யறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் நம்ம ஆயில் வந்து சேர்த்துக்கிறோம். ஆயில் வந்து உங்களுக்கு நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து பட்டை, கிராம்பு, கொஞ்சமாக மிளகு, அப்புறம் ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கிறோம். நீங்கள் ஸ்லைஸ் பண்ணியும் சேர்த்துக்கலாம். எப்படியா இருந்தாலும் நம்ம வந்து வெங்காயம் நல்லா கரைஞ்சிடும் இந்த ரெசிபி செய்யும்போது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இஞ்சி பூண்டு விழுது வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போயிட்ட பிறகு 2 தக்காளி வந்து இந்த மாதிரி கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மஞ்சப்பொடி வந்து நான் சேர்த்துக்கிறேன். வெங்காயம், தக்காளி நீங்கள் இதே குவான்டிட்டியில் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே டேஸ்ட்டில் வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி வந்து ஆட்டுக்கால் வந்து சுட்டு க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள்லாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்குங்க. ஸோ அதையும் நான் வந்து சேர்த்துக்கிறேன். ஆட்டுக்கால் வந்து நம்ம சுடும்போது பிளாக்காக ஆகிடும். ஸோ அதை எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுட்டு நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ கூட வந்து நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். சால்ட் வந்து தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கிறோம். இப்போ வந்து தண்ணி வந்து நான் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு அரைச்ச தண்ணியும் கூட வந்து நம்ம தண்ணி வந்து நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். இது வந்து லைட்டாக முழுகிற அளவுக்கு சேர்த்தா போதும். நான் வந்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம், தக்காளிலாம் வந்து அதுக்குள்ளே முழுகிற அளவுக்கு போட்டால் போதும். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 8 விசில் வச்சு எடுத்துருக்கோம். இப்போ வந்து 8 விசில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் நம்ம குக்கரை வந்து அடுப்புலேருந்து இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணோன்னா இந்த மாதிரி ஆயிருக்கும். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம தயிர் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். கூடவே தனியா அப்புறம் வந்து ஜீரகம் வந்து வறுத்து அதையும் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்து ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். கூடவே வந்து வீட்டு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். தனியாவும் ஜீரகமும் ரோஸ்ட் பண்ணி நீங்கள் சேர்த்திங்கன்னா இந்த ரெசிபிக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ரோஸ்ட் பண்ணாமல் நீங்கள் சேர்த்திங்கன்னா வந்து அதோடய ஃப்ளேவர் வந்து நமக்கு தெரியாது. நான் அது வந்து பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் நறுக்குன சின்ன வெங்காயம் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அது வந்து ஒரு கையளவு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஆட் பண்ண மசாலாவுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் வந்து நான் வந்து சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வந்து நான் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி கருவேப்பிலை பச்சையாக சேர்க்கும்போது உங்களுக்கு அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் வந்து நான் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் வந்து நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்க்கும் பொழுது நம்ம வந்து சாப்பிடும்போது அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா வந்து ஒரு 2 மினிட்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ மசாலாலாம் வந்து நமக்கு நல்லா எல்லாத்துலேயும் வந்து ஆட்டுக்கால் எல்லாத்துலேயும் நல்லா வந்து ஒட்டணும். அந்தளவுக்கு நல்லா வந்து ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிக்கணும். எதனா பச்சை ஸ்மெல் இருந்தாலும் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு போயிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேவையான அளவுக்கு நான் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப வந்து குழம்பு வந்து தண்ணியாக வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற அளவுக்கு ஊற்றிக்கலாம். நான் வந்து இப்போ கிரேவி செமி கிரேவி மாதிரி நான் செய்ய போகிறேன். ஸோ வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா 2 டம்ளர் தண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 10 விசில் வந்து வைக்க போகிறேன். இத்தனை விசில் வச்சாதான் நமக்கு ஆட்டுக்கால் நல்லா வேகும். இப்போ நான் வந்து 10 விசிலுக்கு அப்புறம் 10 மினிட்ஸ் அடுப்புலேருந்து இறக்கி வச்சுட்டு நான் 10 மினிட்ஸ் குக்கரை ஓப்பன் பண்ணாமல் அதுக்கப்புறம் வந்து நான் ஓப்பன் பண்ணேன். விசில்லாம் வந்து ப்ரெஷர்லாம் அடங்கி நான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஆட்டுக்கால் சூப்பராக வெந்துருச்சு.
அந்த சதையே வந்து பார்த்திங்கன்னா, அந்த எலும்புலேருந்து அழகா கழண்டி வரும். இப்படி வந்து நீங்க வேக வச்சா தான் அந்த ஆட்டுக்காலோட சுவை சூப்பரா கிரேவில கலந்து நல்லாருக்கும். சுவையான ஆட்டுக்கால் பாயா தயாராயிடுச்சு. இது உங்க வீட்லயும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க.